கீழே வரட்டும், மைக்கு கொஞ்சம் கீழே வரட்டும். ஒரு லைன் கீழே வைங்க. சார் சொல்லுங்க சார். என் பேர் வந்து சிவகுமார் என்ற ருத்ரபாபு. நாங்கள் வந்து சிவபக்த சேனா ஆன்மீக பகுத்தறிவு அறக்கட்டளைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து திண்டுக்கல்ல இருந்து இப்போ செயல்பட்டுருக்கோம். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கெல்லாம் பயணம் செஞ்சு அந்த சிவாலயங்களெல்லாம் ஒரே ஒரு எத்தனை கோயில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லிங்க்கில் கொண்டு வரோம். ஒரே கொடையின் கீழே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை ஒன்றா இணைச்சிட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய களப்பணி. இவங்க வந்து இப்போ பென்னிபி ஐயாவை பொறுத்த வரைக்கும் வந்து நான் இங்கே இந்தியாவில் இல்லை, நான் ஒரு 20 வருஷமாக வெளிநாட்டில் இருந்துட்டேன். அவங்கள பற்றி நிறைய கேள்விப்படும் போது நான் திண்டுக்கல் மாவட்டம், ஏன்னா எங்கள் மாவட்டத்தினுடைய நீர் பிரச்சனையே வந்து இன்றைக்கி அவங்க மூலியமாக தான் இன்றைக்கி நிறையா நடந்திருக்கு. ரெண்டாவது அரசியல் அமைப்பாக இல்லை, நாங்கள் அறக்கட்டளையாக தான் இருக்கோம். அப்படி போது அவங்களுடைய சேவைகளை வந்து பார்க்கணுங்கும் போது இன்றைக்கி அங்கே படித்த ஒரு வாசகம் வந்து ரொம்ப மனதை பாதிச்சிருச்சு. ஏன்னா இந்த பிறவி இனி கிடையாது, அதனால் இங்கே செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு முடிக்கணுங்கிற அந்த வரி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மனசை பாதிச்சிருக்கு. அதே போல் வந்து சமீபத்தில் நடந்த அந்த கரூருடைய துயர சம்பவம், அந்த 41 பேருடைய மரணம் வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து பொறுப்பு யார், என்ன ஏது அப்படின்னு சொல்லி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பொறுப்பு வந்து 2 தளபதிகளும் தான் எடுத்துக்கணும். ஒருத்தர் அரசியலுக்கு தளபதி, ஒருத்தர் புதுசாக வரக்கூடிய தளபதி. இவர் வந்து இதை வந்து அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா வந்து இடம் வந்து குறுகலான இடங்களை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க, இவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க, விஜய் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து நேரம் ரொம்ப தாமதமாக வந்ததுனால தான் வந்து இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து புதுசாக அரசியலுக்கு வர்றாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஷூட்டிங்கில் வந்து இந்த மாதிரியான தாமதங்களை அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்களான்னு கேள்வி கேட்டால் நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், வந்து தாமதம் இழப்புகளுக்கு காரணமாக அமையுங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா தாமதம் ஆச்சுனாக்கா அவங்களுக்கு எத்தனை கோடி நஷ்டம் ஏற்படும், எத்தனை லட்சம் நஷ்டம் ஏற்படுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த தாமதத்தை தவிர்த்துருக்கலாம். காமராஜரை வந்து அவர் மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க. காமராஜரை மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது வந்து அவருடைய நேரம் தவறாமைங்கிறது அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை இவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதே போல் அரசு தரப்பை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் நான் முதலமைச்சர் கிடையாது, எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் தான் முதலமைச்சர்னு ஐயா ஸ்டாலின் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வந்து விஜய் ரசிகர்களுக்கும் அல்லது விஜய் தேடி வரக்கூடியவங்களுக்கும் அவர் முதல்வராக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது இவங்களுடைய இந்த பாதுகாப்பு பணிகள் வந்து முறைப்படி செஞ்சுருந்தா இந்த இழப்புகளை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு 2 பக்கம் இருந்து வரக்கூடிய கருத்து. அதே போல் வந்து நிவாரணங்களை வந்து அறிவிக்கிறாங்க, 2 தரப்புல இருந்துமே நிவாரணங்கள் அறிவிக்கிறாங்க. அரசாங்க தரப்புல வந்து 10 லட்ச ரூபா நிவாரணம் அப்புறம் அறிவிச்சிருக்காங்க. விஜய் வந்து 20 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காரு. ஒரு மாற்று அரசியலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அரசாங்கம் கொடுக்குற 10 லட்ச ரூபாயை விட நான் அதிகமான நிவாரணத்தை தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது, நானும் இதே மாதிரி தான் செயல்படுவேன்னு அவர் சொல்ல வராரா, இல்லை நான் ஒரு மாற்று சக்தியாக இருப்பேன்னு சொல்கிறாரான்னு தெரியல. ஏன்னா ஈரோட்டை சேர்ந்த மோகன் அப்படிங்கிறவருடைய தாய், கண் பார்வை இல்லாத தாய் வந்து அந்த ஒரே மகனை இழந்துட்டு தவிக்கிறாங்க. தாவேக்கா வந்து அவங்கள தத்தெடுத்துக்குமா, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுமா? தத்தெடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அரசியல் தானே. எத்தனையோ பேர் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து எல்லாத்தையும் தத்தெடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஆதரவு இல்லாதவங்களை வந்து தாவேக்கா தத்தெடுத்துக்குமா, இல்லை நிவாரண உதவியோடு அவங்க வந்து நிறுத்திக்கிட்டு நானும் நார்மலான அரசியல்வாதி தாங்கிறத விஜய் வந்து எல்லாருக்கும் சொல்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. 2 பேருமே வந்து அவங்களுக்குள்ளே இருக்க ஈகோவை தவிர்க்கணும். என்னுடைய கூட்டத்தை காட்டுறதுக்காக நான் வந்து தாமதமாக வர்றேன் அப்படின்னு சொல்கிறதும், முறையான பாதுகாப்பு வழங்கப்படாமல் இருக்குதுன்னு தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. என்னதான் இருந்தாலும் வந்து சிவமாக போய் சேர்ந்த அந்த 41 உயிர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அவங்க குடும்பத்தாருக்கும், மேலும் வந்து இப்போ மருத்துவ உதவி பெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து கூடிய சீக்கிரமாக வந்து விரைவில் குணமடையணும்னு நாங்கள் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறோம். இப்போ நீங்கள் அரசு கொடுக்கக்கூடிய 10 லட்சமும் விஜய் கொடுக்கக்கூடிய 20 லட்சத்துக்கும் நீங்கள் ஒரு வேரியேஷன் சொன்னீங்க. இப்போ அரசு கொடுக்கக்கூடிய 10 லட்சம் வந்து அது மக்கள் வரி பணத்துலேருந்து தான் கொடுக்கப்படுது. ஆனால் புதுசாக அரசியலுக்கு வந்த விஜய் வந்து 20 லட்சம் அவருடைய சொந்த பணத்துலேருந்து கொடுக்குறத சொல்லுங்க. இல்லைங்க, இப்போ வரக்கூடிய தேர்தலில் அவர் ஜெயிக்கணும்ல, அதுக்காக தானே இந்த போராட்டமே. இப்போ அதாவது என்னன்னு சொல்லி குறை கூறுவதற்காக மட்டுமே தான் இந்த கூட்டங்கள் நடக்குது இல்லையா? அரசை பற்றி குறை சொல்கிறதுக்காக தான் கூட்டமே கூடியிருக்கு. அப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அரசை தானே குறை சொல்ல முடியும்.
அவருடைய ரசிகர்கள் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய மட்டற்ற அன்பினுடைய அடையாளமாக இப்போ விஜயகாந்த் வந்து தேமுதிகவில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தொண்டர் படம் வச்சுருக்காங்க. அவங்களுடைய கூட்டம் கூடும்போது அவங்கள பாதுகாக்கிறாங்க. அப்படி ஒரு அமைப்பை அவர்கிட்ட இருந்து அவருடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் சொல்லக்கூடிய விஜய் ஏன் அதை செய்யலை? சரியா? தாமதம் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங்கில் இருக்கவர் ஷூட்டிங் வந்து ஒரு படப்பிடிப்பினுடைய தளத்தில் இருக்கும்போது வந்து இத்தனை மணிக்கு ஷூட்டிங்னா இத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? 7:45 ஷூட்டிங்னா 7:30 மணிக்கெலாம் மேக்கப் போட்டு உட்காரக்கூடிய ஒரு நடிகருக்கு என்னை பார்க்க இவ்வளோ கூட்டம் வருது, என் மேலே அன்பு செலுத்துகிற கூட்டம் வருதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அப்படிங்கும்போது அவர் எப்படி அந்த நேரத்தை கடத்திட்டு வர்றாரு? அவ்வளோ நேரம் கடத்த வேண்டிய காரணம் என்ன இல்லையா? அது தவறு தானே. அந்த தவறை அவர் திருத்திக்கணும். மாற்று அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் மேலே அன்பு கொண்ட ஒருத்தர் தன்னுடைய மக்களை காக்க வைக்கிறது அவர் மேலே கொண்டிருக்க உண்மையான அன்பா இருக்குமா? அல்லது வந்து காக்க வைக்கிறதால சேரக்கூடிய கூட்டமோ, நீங்கள் இந்த ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு வண்டி நிற்கிது, ஒரு மணி நேரத்தில் இந்த ரோடே ஜாம் ஆயிருமா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க ஆட்கள் வந்து அவ்வளோ பேரை நிற்க வச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த ரோடு ஜாம் வரதானே செய்யும். அதை அவர் உணரணும் இல்லையா? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து விஜயுடைய அரசியலுடைய நகர்வு எப்படி சார் இருக்கும்? இல்லை, அது வந்து அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன அப்படின்னாக்கா இது வந்து வீம்பு அரசியலாக தான் இருக்குது. இது வந்து மக்களுக்கான அரசியலாக இல்லை. மக்களுக்கான அரசியலாக இருந்ததுனாக்கா சரியான மாற்றங்கள் வரணும். அதனால தான் நம்ம விஜய் எங்கே கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மாற்று அரசியலை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய விஜய், அவரால் பாதிக்கப்பட்ட அவருடைய ரசிகர், இறந்து போன ஒரு ரசிகர், ஒரு கண் பார்வையற்ற தாய், அந்த தாயை அவர் தத்தெடுத்துக்கிட்டா, தாவேகா தத்தெடுத்துக்கிட்ட, விஜய் தத்தெடுக்க வேணாம். அவங்களுடைய விஜய் மக்கள் மன்றம் ஆல்ரெடி செயல்பட்டு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதில் இந்த மாதிரியாக இப்போ யாருக்கும் ஆதரவு இல்லாதவங்க இறந்து போயிருக்காங்க. இவரை பார்க்க வந்து தான் இறந்து போயிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து இந்த பணம் மட்டுமே தீர்வாகாது இல்லை. இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து இந்த பணம் மட்டுமே தீர்வாயிருமா? அதான் கேள்வி. அப்ப நல்ல தீர்வை கொடுக்குறா ஒரு மாற்று அரசியல். ஒருவேளை தத்தெடுத்துட்டா கட்சி ஜெயிச்சிருமா சார்? இல்ல தத்தெடுத்துட்டா கட்சி ஜெயிக்குமாங்கிறது இல்லை. ஆனா அவர் நான் மாற்று அரசியலை கொடுக்குறேன், இந்த மக்களுக்கான அரசியலை கொடுக்குறேன், இந்த மக்களுக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்லும்போது அவருடைய அமைப்பை சேர்ந்த ஒரு நபர், நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்ல கிடையாது, கண் பார்வையற்ற அந்த தாய்க்கு அந்த பையன் தானே ஆதரவு இருந்திருப்பான். அப்படி ஒருத்தர் தாவேக்கால இருந்து ஒரு ஆதரவு கிடைக்கலாம். அந்த கட்சி ஜெயிக்குதா ஜெயிக்கலையாங்கிறத மக்களே முடிவு பண்ணட்டும். இப்போ 50 லட்சம் இந்த பொம்பளைக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்குமே சார்? அதெல்லாம் சின்ன சொல்லுவாங்க. 50 லட்ச ரூபா கிடைச்சா அந்த பையனுக்கு ஈக்குவலா வந்துருமா? அந்த 50 லட்ச ரூபா தத்தெடுக்கல சார், தத்தெடுக்க 50 லட்சம் இருக்குல்ல உங்களுக்கு. அந்த 50 லட்ச ரூபா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கண் பார்வை இல்லாத தாயை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த 50 லட்ச ரூபா கண்ணுக்கு தெரியுமா இல்லையா? இல்லையா? அவங்க சரி ஓகே சார். வேற அதாவது 2 பேர் பக்கமுமே தவறுகள் நிச்சயமா தவறு இருக்கு. அந்த தவறுகளை வந்து 2 பேருமே சரி செய்தால் இதுவே